ஹலோ லேடீஸ் அண்ட் குட்டீஸ். நான் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் லிட் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும். இதை எடுத்துட்டு இதுல உல்லன் த்ரெட்டை கம் யூஸ் பண்ணி இதுல அழகா ரவுண்டா நம்ம அப்ளை பண்ணி சூப்பரான ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்ண போறோம். 2 கிராஃப்ட் ஐடியா இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்காக இந்த உல்லன் த்ரெட் ஒயிட் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டா சுத்திட்டு சென்டர்ல கம் அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே சுத்துன்னு சுத்திட்டோம்னா ரொம்ப அழகா நமக்கும் வந்து பொழுது போகும். அதே டைம்ல சூப்பரான கிராஃப்டும் ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம சுத்திட்டே இருக்கணும். சுத்தும் பொழுது நீங்க அந்த ஒவ்வொரு லேயரும் கரெக்டா வந்து அந்த கம்மோட அட்டாச் ஆகி மேல கீழே வராம அப்படியே அட்ஜசண்டா வரா மாதிரி பார்த்து நீங்க ஒட்டணும். ஸோ இது பண்ணும்போது ரொம்ப பொறுமையா பண்ணலாம். அதே டைம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாஸ்டிக் லிட்ல ஒரு சின்ன டீப்பான ஒரு பிட் மாதிரி இருந்ததுனால அதுல ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் உல்லன் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா இதை சுத்தி முடிச்சிடலாம். கம்ப்ளீட்டா இப்ப நம்ம இதை சுத்தி முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சின்ன கார்டு எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி வேஸ்டா இருக்கிறத எடுத்துட்டு அதுல ஹார்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கம்ம ஃபுல்லா அதுல அப்ளை பண்ணிட்டு ரெட் கலர் உல்லன் த்ரெட்டை எடுத்துட்டு இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு எடுத்த மாதிரி இதுல இப்படி கம்ப்ளீட்டா இதை நம்ம சுத்திடணும். இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம இதை அழகா இந்த மாதிரி இதுல ஸ்டிக் பண்ணிட்டே வரணும். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டே வந்தோம்னா கம்ப்ளீட்டா இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் நமக்கு ரொம்ப அழகா கியூட்டா ஒரு ரெட் உல்லன் ஹார்ட்டினா கிடைச்சிடும். ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால ஃபர்ஸ்டே இந்த கார்டை வந்து நம்ம இந்த மாதிரி இது மேல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒட்டி எடுத்தோம்னா ஈஸியா ஆயிடும். இப்போ கியூட்டான ஒரு காஃபி காஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அந்த காஸ்டர். ஸோ இது நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் கிராஃப்ட்ல இருந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி நம்ம என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் கிராஃப்ட் ஐடியாக்கு இதை ரெடி பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம டாசில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். டாசில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து கிடைக்கும். அதே மாதிரியே புல்புல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பாம் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து நீங்க சர்க்கிளா இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாசில நம்ம அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இதை ஃபுல்லா இந்த மாதிரி நாட் போட்டு அதுக்கு வந்து மேல அந்த டாசிலோடைய ஹெட் வந்து இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி நீட்டா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இதுல ஃபுல்லா வந்து நம்ம சுத்துன்னு இப்போ அந்த உல்லன் த்ரெட் அந்த ஹெட்ல ஃபுல்லா சுத்தி இதை ஒரு ஷேப்க்கு நம்ம கொண்டு வர போறோம். இந்த டாசில இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நம்ம நிறைய வந்து டாசில் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது நீங்க யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் கூட எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிராஃப்டை நீங்க பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு ஹார்ட் இதே மாதிரி உல்லன் த்ரெட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே இதோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்து இது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நம்ம ஒட்ட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்து இதை ஒட்ட போறோம். இதை நீங்க அப்படியே சிங்கிள் பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் பீஸ்னா இது அப்படியே வந்து ஒரு சின்ன டெக்கராகவும் உங்களுடைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் சொன்ன மாதிரியே இப்படி அட்டாச் பண்ணிடுறோம். இதை அட்டாச் பண்றதுக்காக ஃபெவி பாண்ட், செல்லோ டேப் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைட்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கியூட்டா ஒரு வால் ஹேங்கிங் அப்படின்றது உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ டாப்லயும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஆணி இருக்கு, அதுலதான் இதை மாட்ட முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல்டர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிடலாம். இல்லை நீங்க அப்படியே வால்ல அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்னா டபுள் டேப் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு போல்கா டாட்ஸ் மாதிரி இதை சுற்றி நம்ம ஒயிட் கலர்ல வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நமக்கு கியூட்டா இதோட டிசைனிங் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா கியூட்டா இந்த மாதிரி உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கோஸ்டர் ஐடியா. அது கூடவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்கும் கிடைச்சாச்சு. 2 ஐடியால எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் கிராஃப்ட் ஐடியா உங்களை சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸோட சேர்ந்து. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.